என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி. நீரெந்தன் ஜீவன் என்றோ இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று நீர்தானப்பா, ஜீவநீரூற்று நீர்தானப்பா, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவநீரூற்று இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானப்பா, நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீதானப்பா, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். உற்சாகமாக கையை தட்டுவோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு வைக்கிற வழிகளை விட்டு நீங்கள் விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். லேவியராகமம் 26:21.
நீங்கள் எனக்கு செவிகொட மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனையான வாதைகளை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். திரும்பவும் அதை வாசி. வசனம் முழுமையா. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். போதும் போதும். அல்லேலூயா. அப்படி என்று வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து சங்கீதம் 90:8. சங்கீதம் 90:8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டி அவர் 3 காரியங்களை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். முதல் காரியம், என் கற்பனைகளை கை கொண்டு என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் பின்பற்றாமல் போனால் உங்களுக்கு சாபம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படினால் சாபம் எப்படி வருகிறது என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிற பதில், கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்குள்ள சாபத்தை கர்த்தரை அனுப்புவார். மேலும் கர்த்தர் உபாகமத்தில் சொல்லுகிறார், என் கட்டளைகளுக்கு நீங்கள் செவிகொடாமல் போனால் என்ன செய்வேன்? ஏழத்தனையா உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக ஏழத்தனையா என்ன செய்வேன்? வாதைகளை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். 1 2 அல்ல, 7 தனியான வாதைகள். அல்லேலூயா. 7 வாதைன்னு சொல்லலை, 7 தனியான வாதைகள். இப்போ 7 விதமான வாதைகளை உங்களுக்குள்ள கர்த்தர் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 90:8 அவர் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்கள் உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். 3ம் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும் பொதுவான காரியங்கள். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப பாடுங்க. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் அவரே அல்லேலூயா. மேலும் ஒரு வேத வசனத்தை எஸ்றா புஸ்தகம்
ஒரு தீர்க்க தரிசன செய்தி. 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் பிடித்து. எஸ்ட்ரா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். திரும்பவும் வேறொரு ஆள் வாசிங்க. இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். எஸ்ட்ரா வேத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாடுகளின் சகல அதிகாரிகளும், எஸ்தர் தான், நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் வாசிங்க, துறைகளும், துறை என்ன துறைகள், டிபார்ட்மெண்ட்டுகள், ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தாவோ மொர்தாவினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. உற்சாகமா கையை தட்டலாம். ஒரு தீர்க்க தரிசனம் செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அப்படியே நீ வாசித்த எஸ்ஸா புஸ்தகத்தினுடைய அந்த வேதவசனத்தையும் கூட தியானிப்போம். போனஸ். இந்த வர்த்தமானங்கள்னா என்ன? நம்முடைய பேச்சுவார்த்தைகள். பைபிளில் விளங்கோடு மக்கள் அதிகமாக பேசுகிறது. வர்த்தமானங்கள்னா பேச்சுவார்த்தைகள். அல்லேலூயா. தொடர்ந்து, இந்த வர்த்தமானங்களை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் தாடியில் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அல்லேலூயா சொல்லி அமர்வோம். அல்லேலூயா. தேசத்தினுடைய அதிகார வர்க்கங்களுக்கு கர்த்தரால் வருகிற ஒரு திகிலும் கலக்கவும் பயமும் உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு யுத்தத்தை செய்ய ஆரம்பித்தால் அதிகாரிகளுக்கே சமாதானம் இல்லை. அவர்கள் தலையில் இருக்கிற மயிரை பிடுங்கி சிரைத்தா நோகாது, பிடுங்கினா நோகும். அந்த அளவுக்கு கொடுமைகள் தேசத்தில் யுத்தத்து நிமித்தம் உண்டாக போகிறது. சப்தமாக முதல்ல கையை தட்டுவோம். நாம் இனி நிறைய சபைகள் கையை தட்டும். தாடியில் உள்ள மயிரையும் பிடுங்கி தலையில் உள்ள மயிரையும் பிடுங்கி துக்கத்தை ஜீரணிக்க முடியாமல் காதால் கேட்கிற துக்கம் அது பயங்கரமாக இருக்கிறபடியினால் தன் வலியை மறந்து அதை பிடுங்கி எறிகிற ஒரு சூழ்நிலை ராஜாக்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு, கவர்னர்களுக்கு, பிரதமர்களுக்கு உண்டாக போகிறது. உலக நாடுகளுக்கே உண்டாக போகிறது. அதிர்ச்சிக்குரிய தீர்க்க தரிசனம். இது கர்த்தரால் வருகிற ஒரு ஒப்பு கொடுத்தல். உலக நாடுகளை வராந்தரமாக மாற்றுவேன் என்கிறார் கர்த்தர். கையை தட்டலாம். உலக நாடுகளை நான் வனாந்தரமாக மாற்றுவேன். கையை தட்டுங்க. அல்லேலூயா. உலக நாடுகளை 3வது முறையாக சொல்லுகிறேன், வனாந்தரங்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். இப்போ செழித்த பட்டணங்கள், செழித்த தேசங்கள், செழித்த ராஜ்யங்கள் எல்லாம் இனி புல் பூண்டுகள் கூட முளைக்காதபடிக்கு தேவன் கையளிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். நடக்கும், நடந்தே தீரும். உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம்,
நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் மரண பரியந்தான் நம்மை நடத்துவார், அவர்களே இல்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஜீவோலி பிள்ளைகளுக்கு தான் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம். அது தண்டனையானாலும் ஜீவோலிக்கு தான் முதல்ல வரும், சாவமானாலும் ஜீவோலிக்கு தான் வரும், ஆசீர்வாதமானாலும் ஜீவோலிக்கு தான் வரும், சாவானாலும் ஜீவோலிக்கு வந்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். சரியா? ஆசீர்வாதமானாலும் அப்படித்தான். ஆகவே எதுக்கும் தயாராகி இருப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். ஏசாயா 14. உலகத்தை வனாந்தரமாக மாற்றி அதனுடைய நகரங்களை எல்லாம் நான் அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவர் என்பார்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. நீ ஜெயிலில் இருந்தால் கூட வீட்டுக்கு போக முடியாது. அப்படி ஒரு வனாந்தரம், ஒரு அழிவு கர்த்தரால் வருகிறது. செழித்த பட்டணங்கள், செழித்த நாடுகள் எல்லாம் இனி பிச்சை பாத்திரம் ஏந்த வேண்டிய ஒரு காலகட்டம் இதோ வந்து விட்டது. வெல்கம் பண்ணி கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம் எல்லாம் அவருடையது, அதனால் அவருக்கு கையை தட்டுங்க. நீங்கள் வருத்தத்தில் இருக்காதீங்க. அல்லேலூயா. அவர் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது அவருடைய திட்டம். நம்ம கை தட்டுறதான் நம்ம வேலை, அது நம்முடைய திட்டம். ஏன்னா கை தட்டுங்கன்னு சொல்லி சொல்லியே ரொம்ப களைத்து போனேன். தானாக கைதட்ட இதுவரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. நான் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. வசனங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்களாகவே கைத்தாளம் போடலாம். அது சூப்பராக போடலாம், சின்னதாக போடலாம், இல்லையா? தேவையில்லாத நேரத்தில் கையடிக்கக்கூடாது. சில முடிவு பாட்டெல்லாம் பாடுவான். முடிவு பாட்டில் சும்மா கையடிச்சிட்டே இருப்பியா? முடிவு பாட்டில் என்ன செய்யணும்? இறுதி ஜெபத்தில் உங்களுடைய இருதயத்தை பச்சை தண்ணீர் போல ஊற்ற வேண்டிய நேரம்.